வணக்கண்ணே. வணக்கம். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தீங்களா? ஆமாண்ணா, ரெண்டு பேரும் வந்தோம். ரைட்டு. 3 குட்டி வச்சிருக்காப்புல கையில். ஆமாம், ஒரு கருப்பு குட்டி. சுத்த கருப்பு குட்டி ஒன்று. பாலில் வந்துட்டு பூவாலனக்கா. சரி, அடுத்து ஒரு கரும்பூர் குட்டி வந்து கரும்பூர் குட்டி. எட்டையாவரம் கரும்பூர் குட்டி. கரும்பூர் குட்டி தான். சரிண்ணே. இதுண்ணே அது வந்து நாட்டாட்டு குட்டி. 3க்கும் சேர்த்து என்ன ரேட்டு சொல்லுதியா? 21 ரூபா கொடுக்க மாதிரி இருக்குண்ணே. 21 ரூபா கொடுத்துடலாம். ஃபைனல் ஏதாவது ரேட்டு குறைக்க வாய்ப்பு இருக்கா? 18 கொடுத்துடலாம். சரிண்ணே. எத்தனை மாதம் குட்டியெல்லாம் இருக்கும்ண்ணே? எல்லாம் ஒரு 5 மாதம் குட்டி இருக்குண்ணே. 5 மாதம் குட்டியெல்லாம் இருக்கும். கறியெல்லாம் என்ன ரேட்டு? கறியெல்லாம் எத்தனை கிலோ சேரும்? 8 கிலோ மேலே இருக்கும். 8 கிலோவுக்கு மேலே இருக்கும். என்னண்ணே? சரிண்ணே. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? பரவாயில்லாமல் இருக்கு. சரி, ஆடு குட்டியெல்லாம் எப்படி விற்பனை ஆகுது? எல்லாம் எப்பவும் போல தான் போய்கிட்டு இருக்கு. எப்போதும் போல தான் போய்கிட்டு இருக்கு. சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றிண்ணே. பாருங்க. வணக்கண்ணே. ஆடெல்லாம் என்ன ரேட் சொல்லுவியா? அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். 4 ஆடு வாங்கியிருக்கீங்களா? விற்க வந்திருக்கீங்களா? வாங்கியிருக்கியா? 4 ஆடுமே எப்படிண்ணா? சென்னை ஆடு தானே? எப்படி? சென்னை ஆடு தான். பல்லெல்லாம் எத்தனை பல்லுன்னு பார்த்தீங்களாண்ணே? பல் சேர்ந்த ஆடு தான். என்ன ரேட்டு சொன்னாங்க? அவங்க 75,000 சொன்னாங்க. ஃபைனல் எவ்வளோன்னு வாங்கியிருக்கியா? 65,000 வாங்கியிருக்கியா? ரேட்டு கட்டுப்படி ஆகுமாண்ணே? கட்டுப்படி ஆகும். கட்டுப்படியான ரேட்டு தான் வாங்கியிருக்கியா? எல்லாமே எத்தனை மாதம் சென்னையாக இருக்கும்ண்ணே? 3 மாதம் வளர்க்கணும். இன்னும் 3 மாதம் வளர்க்க வேண்டியிருக்கும். 3 மாதத்தில் குட்டி போட்டுரும். கன்னியாடு வளர்த்த அனுபவம் இருக்காண்ணா உங்களுக்கு? இருக்குது. ஆடெல்லாம் வச்சுருக்கீங்க. சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணே. வணக்கம். இன்னைக்கு பாம்பக்கோயில் சந்தை, தென்காசி மாவட்டம் பாம்பக்கோயில் ஆட்டுச்சந்தைக்கு வந்திருக்கோம். இது தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா பாம்பக்கோயில் ஆட்டுச்சந்தை. காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பித்து ஒரு குறைஞ்சது வந்து 9 to 11 மணி வரைக்கும் இருக்கும். 9 மணி வரைக்கும் நல்ல விறுவிறுப்பாக போகும். ஒவ்வொரு நாடுகளை பொறுத்து இருக்குது சந்தை நிலவரங்கள். இன்றைக்கி நிலவரங்கள் எப்படி இருக்குதுங்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் நல்லா கிடா குட்டி, நல்லா வளர்ப்பு கேட்ட பீரியடு, நல்ல குட்டிகளாக போட்டிருக்காரு. நல்லா சூப்பர் டாப் குட்டிகளாக போட்டிருக்காப்புல. நல்ல குட்டிகள் தான் எல்லாமே. ஆமாம். என்ன ரேட் சொல்கிறா அப்படிங்கிறத கேட்போம். குட்டிகள் எல்லாமே வளர்ப்பு கேட்ட பீரியடு தான். வளர்ப்பு கேட்ட பீரியடு குட்டிகள் தான். சுத்த கருத்து குட்டியும் கிடக்குண்ணே. சுத்த கருத்து குட்டியும் கிடக்கு. கன்னி குட்டியும் கிடக்கு. கலர் மரின்னு சொல்லக்கூடிய கலர் மரிகளும் கிடக்கு. எல்லா மரிகளுமே கிடக்கு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஆடுக்காடு கிடக்கு. நல்லா ஆடுகளாக போட்டுட்டாப்புல. ஆடுகள் எல்லாமே கிடக்கு. டபுள் இது கிடக்கு. ஆடு கிடக்கு. நல்லா ஒரு கடாயும் விட்டுருக்காங்க. டாப் கடாய் சைடில் விட்டுருக்காங்க. நல்ல சூப்பர் கடாயாக விட்டுருக்காங்க. எல்லாமே இப்போ விலைகள் நிலவரங்கள் கேட்போம். என்ன ரேட்னு எல்லாம் வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் கேட்குறேன். வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சோடனே நம்ம விலை நிலவரங்கள் கேட்போம். நம்ம பார்த்த குட்டிகள் தானே, அதே குட்டிகள் கேட்க விலைகளை கேட்போம். பேசிக்கிட்டு இருக்காப்புல சின்சியராக. நல்ல குட்டி தான். எல்லாமே வளர்ப்பு கேட்ட பீரியட் தான். அப்போல இருந்த குட்டியிலேருந்து இப்போ எக்ஸ்ட்ரா குட்டிகள் இருக்குது. ஐயா வணக்கண்ணே. அண்ணா வணக்கம்ண்ணே. பாம்பக்கோயில் சந்தை நிலவரங்கள் எப்படி இருக்குது? குட்டிகள் ஜோடியெல்லாம் என்ன ரேட் சொல்லுவீங்க? எத்தனை மாதம் குட்டிகள் எப்படிலாம் சொல்லுவீங்க? கொஞ்சம் சந்தை பரவாயில்லாமல் போகுது. சரி. நம்மகிட்ட இருக்க 8 மாத குட்டிகள். எல்லாமே கடா மாதிரி தான். சரி. விலைவாசியெல்லாம் எப்படி இருக்கு? விலைவாசி இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. சரி. அதிக பேர் வாங்குறதுக்கு கோயில் வரத்துக்கு அதிக பேர் வரல. நைட் டல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஜோடி என்ன ரேட் சொல்லுவீங்க? இது என்ன ஜோடி ஒரு 18 ரூபா கொடுத்துடலாம். ஜோடி 18 ரூபா கொடுத்துடலாம். கொடுக்குற 18 ரூபா கொடுத்துடலாம். சரி. எத்தனை மாதம் குட்டியெல்லாம் இருக்கு? எல்லாம் 7 மாத குட்டியிலேருந்து 10 மாத குட்டி வரைக்கும் எல்லாமே கிடாமரிகள். எல்லாமே ஒட்டுக்கும் ஆனால் 18 ரூபா வாங்கிக்கலாம். கொடுக்குற ரேட்டே சொல்லியாச்சு. சரி, ரொம்ப நன்றிண்ணே. வணக்கம்ண்ணே. நல்ல சாவாலாக வச்சுருக்கீங்க. கோழியாண்ணே? கோழி என்ன ரேட்டு சொல்கிறீங்க? வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சரி, என்ன ரேட்னு வாங்கியிருக்கீங்க? 1500 வாங்கியிருக்கீங்க. என்ன ரேட் சொன்னாங்க? 2500 சொன்னாங்க. 1500க்கு வாங்கிட்டீங்க. எத்தனை உங்கள் ஆவரேஜுக்கு எத்தனை கிலோ இருக்கும்? ஆவரேஜுக்கு 2
2600 வெயிட் போட்டு பார்த்தீங்க? வெயிட் போட்டுருக்கோம். சரிண்ணா. உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகுமா எப்படின்னா? கட்டுப்படி எல்லாம் பிடிச்சிருந்து வாங்கியாச்சு. சரிண்ணா. இது என்ன கோழிண்ணா? என்ன ரக கோழிண்ணா இது? கழுத்தறுத்தாங்கோழி, கழுவு கோழி. கழுத்தறுத்தாங்கோழி, கழுவு கோழிம்பாங்க. இது எப்படிண்ணா சண்டைக்கு யூஸ் ஆகுமா? இல்லை, இது வந்து வெப்பூரில் எடுத்து கிராஸ் பிரீடு தான். நல்லா இருக்கேன், ஒரு ஆசைக்காண்டி வாங்கிடுறேன். ஆசைக்காண்டி வளர்ப்புக்காண்டி வாங்கியிருக்கீங்க. சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணே. எல்லாமே நல்லா டாப் கிடாயாக வச்சுருக்காங்க அண்ணன். நல்ல எத்தனை மாதம் கிடாயாக இருக்கும் தெரியலன்ட்டாப்ல அண்ணன். பக்கத்தில் ஒரு அண்ணன் கேட்டால் தெரியலன்ட்டாப்ல. நல்லா டாப் ரேட்டு கிடாயாக வச்சுருக்காங்க. எல்லாமே நல்ல சரியான கிடாய். ஒவ்வொரு கிடாயும் நல்ல சரியான கிடாயாக வச்சுருக்காங்க. என்ன சூப்பர் கிடாய்கள் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கிடாயும் டாப் கிடாய்கள், டாப் ரேட்டு கிடாய்கள்ஸ் எல்லாமே. பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல்லு கிடாய் தான். 4 பல்லு 6 பல்லு கிடாயில் தான் இருக்கும். எல்லாமே நல்ல கிடாய்கள். எல்லாமே நல்லா மான் கொம்பு போல கிடாயெல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பர் கிடாயில் எல்லாமே. ஆனால் சூப்பர் கிடாய் வச்சுருக்காரு. ஓடுதா? ஓடுதுல. ஆனால் சூப்பர் கிடா. நல்ல டாப் பிரீடு, டாப் கிடாய். ஆமாம், நல்ல மரக்கடாய்ண்ணா. ஆமாம், மரக்கடாய். நல்ல ரேட் வந்து இதுக்கு என்ன ரேட் சொல்லுவீங்கண்ணே? என்ன எடுக்காதீங்க வீடியோ. சொல்லுங்கண்ணே. அண்ணா என்ன ரேட் சொல்லுவீங்க இது? 22,000 சொல்லுதான். 22,000 சொல்லுதியா? எத்தனை பல்லுண்ணே? பல்லு 4 பல்லு தான். 4 பல்லு தான் பட்டிருக்கு. நல்ல சூப்பர் கிடாயா வச்சுருக்கீங்க. என்ன ரேட்னா ஃபைனலாக விடலாம்? 20 ரூபானா விட்டுலாம். 20 ரூபானா விட்டுறலாம். சரிண்ணே. அடுத்து ஆடெல்லாம் வச்சுருக்கீங்க. ஆடெல்லாம் என்ன ரேட் சொல்லுவீங்க? 13 ரூபா சொல்லுவாங்க. 13 ரூபா சொல்லிடலாம். அண்ணன் நல்ல டாப் கன்னியாடா வச்சிருக்காப்ல. இதுல ஒரு நல்ல கன்னியாடு நல்ல சென்னை ஆடா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் கன்னியாடு தான். அது வந்து கலர் ஆடு பிளஸ் கிடா குட்டிகள் கிடைக்கு, பிளஸ் செம்மராட்ட குட்டியும் ஒண்ணு போட்டுக்காப்ல. என்ன ரேட்டு அப்படிங்கிறது கேட்போம். நல்ல கிடா குட்டிகள் எல்லாமே கிடைக்கு. கார்த்தி என்ன டாப் ஆடா வச்சிருக்கீங்க? ஆமாண்ணே. என்ன ரேட் சொல்லுவீங்க? கன்னியாடு சூப்பர் ஆடுண்ணே. பல்லு என்ன? பல்லு சேர்ந்துருக்குண்ணே. பல் சேர்ந்துருக்கு. ஆமா. குட்டி எதுவும் உண்டா? குட்டி இல்லண்ணே, சென்னையா இருக்கு. எத்தனை மாசம் இருக்குண்ணா? 4 மாதம் சென்னை. 4 மாதம் சென்னை. ஆமா. என்ன ரேட் சொல்லுதியா? ரேட்டு 13,000 சொல்லுவாங்க. 13,000 சொல்லுதியா? ஆமா. ஃபைனல் எவ்வளவுனா விடலாம்? ஃபைனல் 12 ரூபா விட்டுருவோம். 12 ரூபா விட்டுறலாம். ஆமா. அந்த உள்ள ஒரு நல்ல செம்மராட்டம் குட்டி. ஆமா. ஆமா. எட்டையாவரம் பொட்டுக்குட்டி. என்ன ரேட் சொல்லுதியா? எட்டையாவரம் பொட்டுக்குட்டி 5,500 சொல்லுங்க. என்ன ரேட் ரொம்ப கம்மியா சொல்றீங்க? ஆமாண்ணே, இன்னைக்கு சந்தை விற்பனை இல்ல, அதனால அவ்வளவுதான் போகுது. ஆமா. ஃபைனல் எவ்வளவுனா விடலாம்? ஃபைனல் 5 ரூபா விட்டுருவோம். 5 ரூபா விட்டுறலாம். இந்த கன்னியாடு என்ன ஆடுனே? இது வெத்தாடு மாதிரி இருக்கு. இது வெத்தாடு. என்ன ரேட் சொல்றீங்க? இது 11,000 சொல்லலாம். 11 சொல்றியா? ஆமா. ஃபைனல் எவ்வளவுனா விடலாம்? 10 ரூபானா விட்டுறலாம். 10 ரூபானா விட்டுறலாம். ஆமா. வேற எந்த ஆடுக்கு சொல்லுங்க? இதுவும் வெத்தாடு தான். ஆமா. அதுவும் அதே ரேட்டு தான். அதே ரேட்டு தான். எடை எவ்வளவு? தெரிந்த இது கன்னிக்கடாயா? செங்கண்ணி கடாய். என்ன ரேட் சொல்றீங்க? 14 ரூபா சொல்லலாம். 14 ரூபா. எத்தனை மாச கடாயா இருக்குங்க? அது ஒரு வருஷ கடாயா இருக்கும். ஒரு வருஷ கடாயா இருக்கும். ஃபைனல் எவ்வளவுனா விடலாம்? ஃபைனல் 12 ரூபானா விட்டுறலாம். ஃபைனல் 12 ரூபானா விட்டுறலாம். சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றி. ஓகே. ஒரு எட்டையாவரம் கரும்பூர் குட்டியும் பிளஸ் வந்து நல்ல சுத்த கருங்கிடாயா வச்சிருக்காப்ல. 2 கிடாய் வச்சிருக்காப்ல. அண்ணன் தான் வச்சிருக்காப்ல. அண்ணன் கேப் என்ன ரேட் சொல்லுவாப்ல. அண்ணன் முகத்தை வேணாலும் பாத்துக்கோங்க. இவர் தான் என்ன ரேட்னு பார்க்காது. அண்ணா வணக்கம்ண்ணா. ஐயா வணக்கம். வணக்கம். நல்ல சுத்த கருத்த மாதிரியா வச்சிருக்கீங்க? ஆமாய்யா. என்ன ரேட் சொல்லுவீங்க சுத்த கருத்த மாதிரிக்கு? 11 ரூபா சொன்னீங்க. 11 ரூபா சொல்லுவீங்க? ஆமாய்யா. சரி, ஃபைனல் எவ்வளோனா விடலாம்? ஒரு 9 ரூபா விட்டுருவாங்க. 9 ரூபா விட்டுருலாம். எத்தனை மாதம் குட்டியா இருக்குண்ணா? 8 மாதம் ஆச்சு. 8 மாதம் குட்டியா இருக்கும். ஆமாம். எத்தனை கிலோ ஆவரேஜ் கறி கிடைக்கும்? இல்லை, 10 கிலோ இருக்குமியா. 10 கிலோ இருக்கும். ஆமாம். சரி, இந்த எட்டையாவரம் கரும்பூர் கடாய்க்கு ரேட்டை சொல்லுங்க. அதான் 10 ரூபா சொன்னீங்க. 10 ரூபா சொல்லுவீங்க? ஆமாம். என்ன ரேட்னா ஃபைனலாக விடலாம்? ஒரு 8,000 ரூபா விட்டுருவாங்க. 8,000 ரூபா விட்டுலாம். ஆமாம். சந்தை நிலவரங்கள் எப்படி இருக்கு? பரவாயில்லாம இருக்கியா? பரவாயில்லாம இருக்கு. ஆமாய்யா. நல்ல வியாபாரம் ஆகுது. பரவாயில்ல. சுமாராக வைக்கும். ஆமாம். சரி, ரொம்ப நன்றி. சரியா.